மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையில் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த உண்மைகளை பற்றி என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அந்த நடந்தது எல்லாமே ஒரு சதின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும். அங்கே இருந்த மக்களுக்கு மட்டும், அங்கே இல்லாத மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அங்கே நடந்த உண்மைகளை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா கரூரில் நம்ம டிவிகே தமிழக வெற்றி கழகம் பார்த்திங்கன்னா பிரச்சாரம் கூட்டினாங்க. நிறைய கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்ட நெரிசல்னால் பலி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அதிகரித்தது. எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 39-40 கிட்ட போயிட்டே தான் இருக்குது பலி எண்ணிக்கை. அது உண்மையா பொய்யா, அங்கே நடந்தது என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். அதாவது பிரச்சாரம் கூட்டினாங்க தமிழக வெற்றி கழகம். அவங்க முதல்ல என்ன கேட்டாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கிட்ட, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உரிய சான்றிதழ் கேட்டாங்க. அதாவது எங்களுக்கு பர்மிஷன் வேணும், நாங்கள் பிரச்சாரம் கூட்டுறோம். அதுவும் எந்த இடம் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் கொடுத்த இடம் இல்லைங்க, பிரச்சாரம் கூட்டம் மக்கள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து பர்மிஷன் கேட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நமது இப்போது கரண்ட் ஆட்சியில் இருக்கிறவங்க டிஎம்கே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க பார்த்திங்கன்னா இப்போது ஆல்ரெடி விஜய் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சார கூட்டத்தில் மாநாட்டில் சொல்லியிருப்பார், 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேன்னு. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க. அதனால தான் அவர்களுக்கு பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து வேறுபாடு போயிட்டு தான் இருக்குது. அது ஒன்று இருந்தாலும், இரண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் கூடுறது ரொம்ப சின்ன இடமா இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட அந்த இடத்துல இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கூட்ட நெரிசலான ஒரு இடம் அது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பர்மிஷன் கொடுத்தாங்க நமது கவர்மெண்ட். ஃபஸ்ட்டு அவங்க மேலே தான் ஒரு தப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். என்ன கேட்டால், உங்களுக்கு எந்த இடம் கரெக்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ அவ்வளோ பேர்லாம் இங்கே யாருமே சாகலை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்த உடனே ஒரு 15 நிமிடத்துக்குள்ளவே பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா அவர்கள் வந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச்சையான ஒரு கேள்விகள்லாம் அங்கே எழும்புது. அது எப்படி அவங்களால வர முடியும்? நிறைய இன்சிடெண்ட் நடந்து யாருமே அந்த இடத்துக்குலாம் லேட்டாக தான் போயிருக்காங்க. அதான் நேற்றைய முன்தினம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல டிவிக்கால அந்தமாரி ஆகணும், அந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படணும், பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு வெறும் 15 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்தாங்க, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்தாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. உடனுக்குடனே பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. அதுவும் அந்த ஆம்புலன்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி ரெடி பண்ணியிருக்கீங்க டிஎம்கே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டிக்கர் ஆம்புலன்ஸ் முன்னாடி ஒட்டியிருக்கு. அவங்க எப்படி, அதாவது இது பாருங்களேன், முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆம்புலன்ஸ் கூட எல்லோரும் நின்று உடனுக்குடனே ப்ரெஸ் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. இல்லைங்க, என்னால் நம்ப முடியல. இது பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி செஞ்சதை இதுமாதிரிலாம் பண்ண முடியும். இது ஒரு பிளான் பண்ணி பண்ணதா, இல்லை இயற்கையாக நடந்ததான்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் அவருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவாக இருக்கணும். நம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பார்த்திங்கன்னா அவருடைய ஒட்டுமொத்த கரியருமே விட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. ஆனால் மக்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதாவது அவர் கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு உயிரிழப்பே வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அவர் அவரால் எதுனா தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களால் தான் தப்பு, அவரால் தான் தப்புன்னு இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த மாதிரி அரசியல் தொடர்பான நியூஸில் தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.